Praise the Lord. மரியே வாழ்க. இன்னைக்கு உங்களோட ஒரு சாட்சி ஷேர் பண்ண போறேன். இந்த சாட்சி ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு, ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த சாட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2012 ஏவியேஷன் இன்ஸ்டியூட்டில் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேஸ் கூட போய்ட்டு வேலை பண்ணுவேன். 6 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சால் 8 o'clock வரைக்கும் உட்காந்துட்டு வேறு பிரான்ச்சுங்களுடைய வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். எனக்கு அந்த வேலை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சடனாக ஒரு மெயில் வருது. ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகி 3 வருஷம் கழித்து என்னுடைய மார்க்ஸில் எனக்கு டவுட் இருக்குது, ரீவேல்யூவேட் பண்ணணுன்ற மெயில் வருது. மெயில் என்கொண்டே அம்பில் என்னுடைய ஹையர் அப்ஸ், ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, சர்க்கிள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் போட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. மெயில் வந்து 5 நிமிஷத்தில் எல்லா இடத்துலேருந்தும் கால்ஸ் வருது. அந்த பையனுடைய அந்த பேட்ச் பேப்பர்ஸ் வேணும்னு. போய் ஸ்டோர் ரூமில் கம்ப்ளீட்டாக தேடுறேன், எனக்கு அந்த பேப்பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருடைய கேபினில் போய் தேடுறேன், பேப்பர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே கண்டினியூஸ் கால்ஸ், பேப்பர்ஸ் வேணும், என்ன ஆச்சுன்னா கிவ் மீ சம் டைம் மேம், கிவ் மீ சம் டைம்னு தேடினே இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. தேர்ட் டே டோன் கம்ப்ளீட்டாக மாறுது. அவங்களுக்கு 2 டேஸாக கேட்டுக்கிறோம், பேப்பர்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது, அட் எனி காஸ்ட் வி வாண்ட் த பேப்பர்ஸ்ன்னு வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு பேசுகிறாங்க. எங்கே போய் தேடுவேன், என்ன பண்ணுவேன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப பேப்பர்ஸ்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒரு டிசிஷன் எடுத்தேன். 3 நாளாக தேடி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்துட்டு ஒரு ரிசைன் பண்ணிடலாம், ரிசைன் பண்ணிவிட்டு யூ டேக் எனி ஆக்ஷன் ஆன் மீ, ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த பேப்பர்ஸ்ன்னு சொல்லிடலான்னு டிசிஷன் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு நம்ம ரெசிக்னேஷன் மெயில் அனுப்பிச்சிடலான்னு எங்களுக்கு ஒரு க்ரூமிங் ரூம் இருக்குது. அந்த க்ரூமிங் ரூமில் போயிட்டு முட்டி போட்டு கை தூக்கி ஜெபிச்சேன். ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்குது, பேப்பர்ஸ் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை அப்படியே நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் என்னை எப்படி வழி நடத்தணும்னு இருக்கிறீங்களோ நீங்கள் நடத்துங்கோ. இதுக்கு மேல் நான் எனக்கு என்ன பண்ணுறதுக்குமே எனக்கு தோண்டலைன்னு வெறும் 2 நிமிஷம் என்னுடைய க்ரூமிங் ரூமில் முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு நான் என் கேபினுக்கு வந்துட்டேன். கேபினுக்கு வந்த உடனே என்னுடைய கம்ப்யூட்டர், என் டேபிள், என்னுடைய வார்ட்ரோப், என் ஃபோன் எல்லாமே ஒரு நிமிஷம் நின்று என் மொத்த கேபின் திங்ஸையும் பார்த்தேன். வெளியே போகிறதுக்கு டைம் வந்துடுச்சு, நம்ம ஜாப் ரிசைன் பண்ணிடலாம்.